வியாழக்கிழமையின் ஆன்மீக மகிமை அறிமுகம். அன்பார்ந்த ஆன்மீக உறவுகளே, வணக்கம். இன்று நாம் அனைவரும் இங்கு கூடியிருப்பது ஒரு சாதாரண நாளை பற்றி பேசுவதற்காக அல்ல. வாரத்தின் 7 நாட்களில் வியாழக்கிழமை எப்படி நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ஆன்மீக நாளாக இருக்கிறது என்பதை பற்றி பேசத்தான் நாம் இங்கு வந்துள்ளோம். பண்டைய முனிவர்கள் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு தனி தெய்வம், ஒரு கிரக சக்தி, ஒரு ஆன்மீக ரகசியம் உண்டு என்று சொன்னார்கள். அதனால்தான் அந்த நாட்களில் சில குறிப்பிட்ட வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்று அவர்கள் வழிகாட்டினார்கள். அப்படியான ஒரு அற்புதமான நாள்தான் வியாழக்கிழமை. இந்த நாள் குரு, அறிவு, வழிகாட்டுதல் ஆகியவற்றை குறிக்கும் நாள். இன்றைய நம் உரையில் ஜோதிடத்தில் வியாழன் கிரகத்தின் முக்கியத்துவம், குருவின் மகிமை, பிரம்மா, விஷ்ணு, சிவன் தொடர்பான ஜோதி ஸ்தம்ப கதை, தக்ஷிணாமூர்த்தியின் மௌன உபதேசம், விஷ்ணு மற்றும் சாய்பாபாவின் வியாழக்கிழமை வழிபாடு மற்றும் நாம் செய்ய வேண்டிய சில பரிகாரங்கள் என பல விஷயங்களை பற்றி பார்க்கப் போகிறோம். இந்த 1 மணி நேர ஆன்மீக பயணத்தில் வியாழக்கிழமை நம் வாழ்க்கையில் ஒளியேற்றும் நாள் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ளப் போகிறோம். வாருங்கள், நம் ஆன்மீக பயணத்தை தொடங்குவோம். குரு தத்துவம், இருள் நீக்கும் ஒளி. குரு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இது சமஸ்கிருதத்தில் இருந்து வந்தது. கு என்றால் இருள், ரு என்றால் அந்த இருளை அகற்றும் சக்தி. அப்படியானால் குரு என்பவர் நம்முள் இருக்கும் அறியாமை என்ற இருளை அகற்றி அறிவின் ஒளியை காட்டுபவர். ஒரு குழந்தைக்கு முதலில் குரு யார்? தாயும் தந்தையும் தான். பிறகு பள்ளி ஆசிரியர்கள் நமக்கு குருவாகிறார்கள். ஆன்மீகத்தில் குருநாதரும் ஆசானும் நம்மை வழிநடத்துகிறார்கள். இதனால்தான் நம் முன்னோர்கள் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொன்னார்கள். முதலில் குருவை வணங்கினால்தான் நம் அறிவு வளரும். ஜோதிடத்தில் வியாழன் ஜோதிடத்தின்படி வியாழன் கிரகத்தை பிரகஸ்பதி என்றும் குரு கிரகம் என்றும் அழைக்கிறோம். இந்த கிரகம் நல்ல நிலையில் இருந்தால் நம் வாழ்வில் கல்வி வளம் பெருகும். திருமணம் சிறப்பாக நடக்கும். குழந்தை பாக்கியம், செல்வம் மற்றும் நல்ல வழிகாட்டுதல்கள் கிடைக்கும். ஆனால் வியாழன் கிரகம் பாதிப்படைந்தால் பல சிக்கல்கள் வரலாம். உதாரணமாக, எடுத்த காரியங்களில் தாமதம், முடிவெடுப்பதில் குழப்பம், திருமண தடைகள் மற்றும் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். அதனால்தான் வியாழக்கிழமையன்று வியாழ பகவானையும் குருவையும் தக்ஷிணாமூர்த்தியையும் வணங்குவது அந்த தோஷங்களை குறைக்க உதவும். பிரம்மா, விஷ்ணு, சிவன் கதை. இப்போது ஒரு முக்கியமான புராண கதையை பார்ப்போம். இது பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவபெருமானின் ஜோதி ஸ்தம்பம் பற்றிய கதை. ஒரு நாள் பிரம்மாவும் விஷ்ணுவும் யார் பெரியவர் என்று ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது திடீரென்று முடிவில்லாத ஓர் அக்கினி தூணாக சிவபெருமான் தோன்றினார். அவர் அவர்களிடம், உங்களில் யார் பெரியவர் என்பதை கண்டுபிடிக்க இந்த தூணின் முடிவை கண்டுபிடியுங்கள். விஷ்ணு கீழே சென்று அடியை பாருங்கள், பிரம்மா மேலே சென்று உச்சியை கண்டுபிடியுங்கள் என்று சொன்னார். விஷ்ணு உடனே வராக வடிவம் எடுத்து பூமிக்குள் சென்று தூணின் அடியை தேடினார். எவ்வளவு தேடியும் அவரால் அடியை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதேபோல பிரம்மா அன்னப்பறவை வடிவம் எடுத்து வானத்தில் மேலே பறந்தார். ஆனால் அவராலும் தூணின் உச்சியை காண முடியவில்லை. ஆனால் பிரம்மா வழியில் கீழே விழுந்து கொண்டிருந்த ஒரு தாழம்பூவை பார்த்தார். அந்த பூவை சாட்சியாக வைத்துக்கொண்டு சிவபெருமானிடம், நான் இந்த தூணின் உச்சியை அடைந்துவிட்டேன் என்று போய் சொன்னார். இதைக் கேட்ட சிவபெருமான் மிகவும் கோபமடைந்தார். பிரம்மா, நீ பொய் சொன்னதால் உனக்கு பூமியில் ஆலய வழிபாடுகள் கிடையாது என்று சாபம் கொடுத்தார். தாழம்பூவும் இனிமேல் எனக்கு பூஜையில் ஏற்கப்படாது என்றும் சொன்னார். இதனால்தான் இன்றும் இந்தியாவில் பிரம்மாவுக்கு பெரிய ஆலயங்கள் இல்லை. ராஜஸ்தானில் உள்ள புஷ்கர் போன்ற சில இடங்களில் மட்டுமே கோயில்கள் உள்ளன. அதேபோல சிவபெருமானுக்கு பூஜையில் தாழம்பூ பயன்படுத்தப்படுவதில்லை. இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், உண்மையான அறிவு நேர்மையுடனும் உண்மையுடனும் மட்டுமே கிடைக்கிறது. பெருமை, பொய், அகங்காரம் ஆகியவை ஆன்மீக வளர்ச்சிக்கு தடைகளாகும். தக்ஷிணாமூர்த்தி, மௌனகுரு சிவன் ஏன் தக்ஷிணாமூர்த்தி ரூபம் எடுத்தார் என்பதை பார்ப்போம். சனகர், சனாதனர், சனந்தனர், சனத்குமாரர் ஆகிய 4 முனிவர்கள் மோட்சம் அடைவது எப்படி என்று பிரம்மாவிடம் கேட்டார்கள். அவருக்கு விடை தெரியவில்லை. பிறகு விஷ்ணுவிடம் கேட்டார்கள். அவருக்கும் விடை சொல்ல முடியவில்லை. கடைசியில் சிவபெருமான் ஓர் ஆலமரத்தடியில் மௌனமாக அமர்ந்திருந்தார். அவர் பேசவில்லை, ஆனால் அவரின் பார்வை, அவரது அமைதி, இவை அனைத்தும் அவர்களுக்கு உண்மையான அறிவை உணர்த்தின. அதனால்தான் தக்ஷிணாமூர்த்தி மௌனகுரு என்று அழைக்கப்படுகிறார். வியாழக்கிழமையன்று அவரை வணங்கினால் அறிவு வளரும், புத்திசாலித்தனம் உண்டாகும், ஆன்மீக விழிப்புணர்வு கிடைக்கும், மன அமைதி பெருகும்.
விஷ்ணுவின் வியாழக்கிழமை விஷ்ணுவுக்கும் உகந்த நாள். இந்த நாளில் பக்தர்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஜெபிப்பார்கள். மஞ்சள் நிற உடை அணிந்து மஞ்சள் பூக்களைக் கொண்டு விஷ்ணுவை வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கும் என்பது ஒரு நம்பிக்கை. சாய்பாபாவின் வியாழக்கிழமை சாய்பாபா பக்தர்களுக்கு வியாழக்கிழமை மிக முக்கியமான நாள். இந்த நாளில் பாபாவை நினைத்து வழிபட்டால் கடன் சுமைகள் குறையும், மன நிம்மதி கிடைக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை பெருகும். குறிப்பாக பசித்தவர்களுக்கு உணவு கொடுத்தால் பாபாவின் ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கும். வியாழக்கிழமை பரிகாரங்கள்: மஞ்சள் நிற உடை அணியலாம். கடலைப்பருப்பு மஞ்சள் மலர்கள் கொண்டு வழிபடலாம். பசுமாட்டுக்கு உணவு கொடுக்கலாம். ஓம் பிரிம் ப்ருஹஸ்பதே நமஹ என்ற மந்திரத்தைச் சொல்லலாம். நம் வாழ்வில் வழிகாட்டிய குருவுக்கு நன்றி சொல்லலாம். நிறைவு வியாழக்கிழமை என்பது குருவின் நாள். குருவின் அருள் இருந்தால்தான் நம் வாழ்க்கையில் உண்மையான ஒளி கிடைக்கும். அறிவும் அன்பும் ஆன்மீக ஒளியும் சேர்ந்து நம் வாழ்வை நிறைவு செய்யும். இந்த வியாழக்கிழமையிலிருந்து குருவை வணங்கி நம் வாழ்வு செழிக்க இறைவனிடம் வேண்டுகிறேன். நன்றி.